எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கன்னா பால் கேக்குங்க. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பால் 1 லிட்டர் எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு இது சூடேறதுக்குள்ள பக்கத்துல ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு நூல் துணியா நினைச்சு அதுல போட்டு வச்சுக்கலாங்க. போட்ட பின்னாடி அந்த பால் நல்லா கொதிச்சு வரும்போது வினிகர் 2 ஸ்பூன் அதில் ஊற்றினா பால் பிரிஞ்சு வரும். பாருங்க, பிரிஞ்சு வருதுங்களா? இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது அதில் எடுத்து ஊற்றி வடிகட்டி வச்சுக்கலாங்க. பாருங்க, வடிகட்டின முன்னாடி இப்படி தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கழுவிட்டு மறுபடியும் வடிகட்டி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தாங்க பன்னீர் ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை கழுவிட்டு எடுத்து ஒரு கப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ரவை போட்டு அது கூடவே அந்த தண்ணி ஒரு கால் டம்ளர் ஊற்றி இப்படி நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கலக்கி எடுத்த பின்னாடி நாட்டு சர்க்கரை நமக்கு தேவையான அளவு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா கை விடாமல் நல்லா கலக்கி எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி விட்டா கேக் வராதுங்க. தண்ணி மட்டும் அந்த 1/4 டம்ளருக்கு மேலே ஊற்றக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு கலக்கி எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இப்போ கலக்கி வச்சிருந்த கலவை அப்படியே ஊற்றி நல்லா கொஞ்சம் தட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்குனா பபிள்ஸ் மேலே நல்லா ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே ஸ்டாண்டு வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு பின்னாடி அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுக்கலாங்க. வச்சு ஒரு தட்டத்தை வச்சு மூடி இப்போ அது மேலே இன்னொரு தட்டத்தை வச்சு நல்லா பார்த்து வச்சுக்கணும். அது மேலே இன்னொரு தட்டத்தை வச்சு மூடிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டு லேசாக கொதிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் இன்னொரு மேலே ஏதாவது கொஞ்சம் வெயிட் வைக்கிற மாதிரி நாங்கள் இந்த விசில் வச்சுட்டோங்க. வெயிட்டு வேறு எதை வைக்கிறதுன்னு தெரியல, அதனால நாங்கள் விசில் வச்சுட்டோங்க. விசில் வச்சு மேலே மூடி விட்டோங்க. பாருங்க, மேலே இப்படி மூடி விட்டு இப்போ ஒரு சிம்மில் வச்சு ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான பால் கேக் ரெடிங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி கத்தியில் குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும், அப்போ தான் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க. பாருங்க, சூப்பரான கேக்கு பால் கேக்கு ரெடி ஆகி போச்சுங்க. 1/2 மணி நேரம் ஆறட்டுங்க, பார்க்கலாம். கேக்லாம் செம்மையா சூப்பராக வந்துருச்சுங்க. ஆனால் ஆறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பீஸ் போட்டுடலாம், பீஸ் போட்டே எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள பேச்சு பேராண்டி எல்லாம் கால் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.